வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதை கேட்கலாம். கதையோட பேரு ஒரு கை உதவி. சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரே ஒரு சின்ன செயல், அது இந்த உலகத்தையே மாத்த முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? ம், யோசிச்சு பாருங்களேன். சரி வாங்க, இந்த கதை அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து அந்த கதை நடக்கிற இடத்துக்கே ஒரு பயணம் போலாம். நம்ம கண்ணு முன்னாடி விரிய போறது ஒரு மாலை நேர காட்சி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு மாலை நேரம், ஊரே அடங்கிட்டு வருது. ரோட்ல கூட்டமெல்லாம் கம்மியாகிட்டு. அப்போ ஒரு வயசான பெரியவர், கையில ஒரு பழைய பை, முகத்துல அப்படி ஒரு சோர்வு, தள்ளாடிட்டே மெதுவா அந்த ரோட்டை கடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கார். ஆனா என்ன நடக்குது பாருங்க. வண்டிகள் எல்லாம் அவரை கடந்து சர்ரு சர்ருன்னு வேகமா போகுது. யாருமே அவரை கவனிக்கல. அந்த பரபரப்பான உலகத்துல அந்த பெரியவர் மட்டும் தனியா நின்னு தவிச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த தனிமையில தான் ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. இங்க தான் கதையில ஒரு அழகான திருப்பம் நடக்குது. ஒரு சிறிய உதவி பிறக்குது. அந்த வழியா பைக்ல வந்த ஒரு இளைஞன் அவரை பார்த்துட்டு வண்டியை நிறுத்துறான். அவர் பக்கத்துல போய் ரொம்ப பணிவா கேக்குறான். தாத்தா, நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு எளிமையான ஆனா அர்த்தமுள்ள கேள்வி. அந்த பெரியவரோட முகத்துல ஆச்சரியமும் நன்றியும் கலந்த ஒரு புன்னகை வருது. அந்த பையனை பார்த்து சொல்றாரு, மகனே, இந்த காலத்துல இப்படி ஒரு வார்த்தை கேக்குறதே ரொம்ப அரிதா போச்சுப்பா. அந்த குரல்ல இருந்த நெகிழ்ச்சிய நம்மால உணர முடியுது இல்லையா? அந்த இளையன் வெறும் வார்த்தையோட நிக்கல. அந்த பெரியவரோட கைய மென்மையா பிடிச்சுக்கிட்டு ரொம்ப கவனமா பத்திரமா சாலைய கடக்க உதவி செய்றான். ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறான். அந்த சின்ன உதவி ரோட்ட கடக்கறதோட முடியல. அது ஒரு அழகான உறவுக்கு அஸ்திவாரமா மாறுது. எப்படின்னு பாருங்க. ரோட்ட கிராஸ் பண்ணதும் அந்த பையன் கிளம்பி போயிருக்கலாம். ஆனா அவன் போகல. அந்த பெரியவர்கிட்ட இருந்து பைய வாங்கிட்டு அவர் போக வேண்டிய இடம் வரைக்கும் கூடவே நடந்து போறான். அவர் வீடு ஒரு சின்ன குடிசை தான். அந்த இடத்துக்கு போனதும் அந்த பெரியவருக்கு கண்ணு கலங்கிடுச்சு. தழுதழுத்த குரல்ல சொல்றாரு, என் மகன் மட்டும் இருந்திருந்தா அவன் என்னை இப்படிதான் பார்த்திருப்பான். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய ஏக்கம் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. அந்த வார்த்தைகள் அந்த இளைஞனோட மனசுல ஆழமா பதியுது. அவன் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கான். அப்புறம் ரொம்ப கனிவா சொல்றான், தாத்தா, நீங்க என்ன உங்க மகனாவே நினைச்சுக்கோங்க. இது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு உண்மையான ஆறுதல். இத கேட்டதும் அந்த பெரியவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த இளைஞனோட கைய 2 கையாலையும் புடிச்சுக்கிட்டு மனசு நிறைய ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு சின்ன உதவியில ஆரம்பிச்ச ஒரு நிகழ்வு பாருங்க,